அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தை பத்தி பார்த்தா 2014 நடக்குதுங்க. பிரதீப் ரங்கநாதன் அவங்க அப்பா சீமான் பசுமை உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ட்ரெண்டியா இல்லாம ட்ரெடிஷ்னலா இந்த ஆப் செல்போன் அப்படி இப்படின்னு எந்த மாடர்ன் ஐட்டம்ஸும் கிடையாதுங்க. அதுக்கு நேர்மாறா நம்ம கிருத்தி ஷெட்டியோட குடும்பத்தில் அவங்களும் அவங்க அம்மாவும் ரீல்ஸ் சோசியல் மீடியான்னு அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறாங்க. இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் ஃபாலோவர்ஸ்னு கலக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல லைக்னு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்றாரு எஸ் ஜே சூர்யா. அதுல ரிஜிஸ்டர் பண்ணி ஹை மார்க்ஸ் வாங்குற கப்பல் தான் சேருவாங்க அப்படின்றத நம்பிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பிரதீப் ரங்கநாதன் அதனால ஒரு போனை வாங்கி லைக்கை இன்ஸ்டால் பண்ணி 2 பேரும் லவ் ஸ்கோரை பார்க்கும்போது 3% வருது. இதனால பிரேக்கப் பண்ணிக்குவோன்னு ஹீரோயின் சொல்ல இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தானே ஆவாங்க. அது எப்படின்றத காட்டுறது தான் இந்த படம். படத்தோட பிளஸ் 2040 அவங்க காட்டின விதம் விஷுவல்ஸ் கேமரா ஒர்க் அனிருத்தோட மியூசிக்ல ஒரு 2 பாட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹைட் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதாவது கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டே இருப்பாரு நம்ம பிரதீப் ரங்கநாதனும் எஸ் ஜே சூர்யாவும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் 2040 எப்படி இருக்க போகுது அதுல இருக்கிற ஆப் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் பிளஸ் நிறைய இருக்குங்க. ஒவ்வொருத்தரையும் ஸ்கிரீன் பண்ணி காட்டுற விதம் அது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. சீமானோட டயலாக்ஸ் குறிப்பா நல்லா இருக்கு. இன்னும் நிறைய அவரை பயன்படுத்திருக்கலாம்னு தோணுது. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே ரசிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. படத்தோட மைனஸ் எல்லைக்கு இந்த ஆப் தான் இந்த படத்தோட ஹீரோவே அத வில்லன் மாதிரி காட்டினா என்னங்க அர்த்தம்? அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த லவ் மீட்டர் அந்த லவ் ஸ்கோர் போட்டு பார்ப்பாங்க 3% தான் இருக்கும். அது உண்மையா தானே காட்டுது. அந்த ஹீரோயின் மேல நமக்கு எந்த விதமான அட்ராக்ஷனுமே இல்ல. ஏன்னா அவங்களோட கேரக்டர் அவ்வளவுதான் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு வராங்க கல்கின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் 93% காட்டுது. உண்மையிலே படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏமா அந்த ஹீரோயினை விட இந்த பொண்ணே நீ கட்டிக்கப்பா அப்படிதான்ப்பா தோணுது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில ஹீரோயினை வம்படியா நல்லவங்கன்னு காட்டி ஹீரோ கூட சேர்த்து வைக்கிறதெல்லாம் நமக்கு பெருசா ஓட்டல. அதே மாதிரி மைனஸ்ல எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பலா தெரியுது. ஸ்லோ மூமெண்ட்ஸ்ல கொஞ்சம் போகுது. ஹை மூமெண்ட்ஸ் சொன்னேன்ல அது போக மற்ற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இழுவையா ஜவ்வா தான் போகுது. கிளைமேக்ஸ் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தான் இருக்குது. சரி மைனஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த படத்தை உண்மையிலே அவங்களே ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. அஜித்தோட பையனை விஜய் பையன் ஹீரோவா வச்சு டைரக்ட் பண்ற பத்ரி 2 அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இந்த படத்தை அவங்க கொண்டு போயிருப்பாங்க நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அது மாறாதான் வந்திருக்கு. ஆமா பத்ரியில பாத்தீங்கன்னா அந்த ஜானு அவங்கள தான் கடைசியில விஜய் கட்டிக்குவாரு. அதாங்க ரோஜா கூட்டம் பூமிகாவை. சோ அந்த மாதிரி ஒரு இல்ல திருச்சிற்றம்பலம் 2 படம் வரப்போகுதுன்னு எஸ் ஜே சூர்யா கூட சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி இந்த படத்தை கன்க்ளூட் பண்ணினா மேபி வேற மாதிரி ஒரு டச்சை கொடுத்துருக்கலாம். இமோஷனல் கனெக்ட்லாம் அப்படி இப்படின்னு இல்லைங்க. மற்றபடி லாஜிக் எல்லாம் தூக்கி போட்டு சும்மா பொழுதுபோக்குக்காக ஒரு படத்தை ஜாலியா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லைக்கேவ தியேட்டர்ல போய் ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான வீடியோல சந்திக்க போறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. பாய்.